அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் பாஜகவில் இணைந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி தனது பதவியை ராஜினாமா செய்யும் பொருட்டு தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இந்நிலையில் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கின்ற நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணியின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் முக்கிய தலைவர்கள் தங்களது சொந்த கட்சிகளை விட்டு எதிரணிக்கு தாவி வருகின்றனர். இதற்கிடையில்தான் தமிழ்நாட்டை சார்ந்த காங்கிரஸ் பெண் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி நேற்று திடீரென டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்று தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் முதல் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக கட்சி தலைமைக்கு எழுதிய கடிதத்தை செய்தியாளர்களிடமும் அவர் காண்பித்திருந்தார். இதையடுத்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு அரசியல் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கிற்கும் கட்சியிலிருந்து வேறு அரசியல் கட்சிக்கு தாவினால் அவர்களுக்கு பதவி பறிக்கப்பட்டு விடும் என்ற விதியின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உடனடியாக தகுதி நீக்கம் செய்து அறிவிக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை இன்று காலை தன்னுடைய கைப்பட எழுதி அனுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை சபாநாயகரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட விஜயதாரணி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டிருப்பதாக சபாநாயகர் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கனியுடன் பரிசீலித்து அதற்கான நடவடிக்கை என்பது தற்போது சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் விஜயதாரணி தன்னுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அப்பாவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். எனவே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி என்பது காலியானதாக அறிவிக்கப்பட்டுவிடும். அதற்கான அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியிடப்படும். அவ்வாறு அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் அந்த தொகுதியில் நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கையையும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அந்த வகையில் தான் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பாஜகவில் சேர்ந்த நிலையில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் எழுதியிருந்த நிலையில் அந்த ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.